கடந்த 20 வருடங்களாக எல்டிஎஃப் கைவசம் வைத்திருந்த தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியை யூடிஎஃப் பிடித்தெடுத்தது. கடந்த 20 வருடங்களில் 3 முறை சிபிஎம்மில் எஸ். ராஜேந்திரனும், கடந்த 5 வருடங்களாக அட்வொகேட் ஏ. ராஜாவும் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வந்தனர். இந்த முறை எல்டிஎஃப் சார்பாக ஏ. ராஜாவும், யூடிஎஃப் சார்பாக எஃப். ராஜாவும், என்டிஏ சார்பில் எஸ். ராஜேந்திரனும் போட்டியிட்டனர். மும்முனை போட்டி நிலவிய தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் ஆரம்பம் முதலே தேர்தல் பிரச்சாரங்களை முன்னணிகள் தீவிரப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்று தேர்வு முடிவுகள் வெளிவந்த நிலையில் யூடிஎஃப் வேட்பாளர் எஃப். ராஜா வெற்றி பெற்றுள்ளார். இதன் மூலம் கடந்த 20 வருடங்களாக கைவசம் வைத்திருந்த சட்டமன்ற தொகுதி எல்டிஎஃப்க்கு நஷ்டமாகியுள்ளது. இதன் மூலம் 20 வருடங்களுக்கு முன்பு கைவிட்டு சென்ற தேவிகுளம் தொகுதியை யூடிஎஃப் மீண்டும் பிடித்தெடுத்துள்ளது. தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என்னை ஜெயிக்க வச்சதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நன்றி சொன்னாலும் தீராது. என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே என்னுடைய பார்ட்டி யூடிஎஃப் நேதாக்கமார் தாளத்தட்டில் உள்ள எல்லாருக்கும், எனக்கு வேண்டி இரவு பகல் பார்க்காமல் பணியாற்றிய எல்லாருக்கும் இந்த வேளையில நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடிஎஃப் வெற்றி பெற்ற நிலையில் மூணார் டவுனில் யூடிஎஃப் தொண்டர்கள் தலைமையில் ஊர்வலமும் நடத்தப்பட்டது. நியூஸ் பியூரோ, மூணார்.